நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எனக்கு அப்டேட் குடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் குடுத்துருக்காங்கன்னா, குரூப் 4 கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வில் பி ஹெல்ட் ஃப்ரம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22லேருந்து மார்ச் 12 இது வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜேஏ, விஓஓ, டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க கவுன்சிலிங் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் கோடு, அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபாரஸ்ட்டுக்கு நாங்கள் தனியாக கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறம் தான் ஃபாரஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டு ஏப்ரலில் தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த கவுன்சிலிங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மந்த் கேப்லேயே ஃபாரஸ்ட் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் கண்டிப்பாக ஃபாரஸ்ட்க்கு கவுன்சிலிங் முடிச்சுருவாங்க. ஏப்ரலில் தான் நெக்ஸ்ட்டு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் முன்னாடி இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மெமோ உங்களுக்கு வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெயில் அண்ட் மெசேஜ் வந்துடும். ப்ளஸ் உங்களுடைய டேஷ்போர்ட், உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு மெமோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த டேட்டில் கவுன்சிலிங் வரணும், என்ன டைமிங்கு, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இனிமேல் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வைஸ் வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.